போயிட்டு வா அப்படின்னாரு. ராமான்னு உடனேயே யார் வந்தாலும் கூட உடனே லட்சுமணன் வந்துட்டாலும், ராமான்னு கூட்டாலே லட்சுமணன் வந்துட்டாலும். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருப்பாளாம். ஏன்னா பகிப்பிராண இவா பரகான்னு வால்மீகி ராமாயணம். ராமன் உண்டால் இளைய பெருமாள் சாப்பிடுவான், ராமன் உறங்கினால் இளைய பெருமாள் லட்சுமணன் உறங்குவான் அப்படின்னு இருக்கான். அதனால பிறக்கத்தையே குழந்தை லட்சுமணன் அழுதுண்டே இருந்தானோ, தனியா எங்கேயோ விட்டுருந்தா அவ பெரிய அரண்மனை வழியோ. உடனே குழந்தை அழுதுண்டே இருக்குன்னு அவன் அம்மா என்ன சொன்னாலும். அப்ப சொன்னாரா மகாத்மா வசிட்டர், ஏன் அழுதுன்னு இருக்கான்னு. அவன் அங்க எழுதுட்டே இருக்கான், அவனை ராமனுக்கு பக்கத்துல விடு அப்படின்னாராம். ராமனுக்கு பக்கத்துல விட்ட உடனே அழுகி நிறுத்திட்டாராம். இனிமே ராமனோடையே அவன் இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் இப்ப ராமலட்சுமணால பிரிக்க முடியாம கடைசி வரைக்கும் இருக்கா. என்ன அப்படி ஒரு கைங்கரியம் பண்றாராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீள்கடலுள், என்னும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்குமடையாம், திருமாலு கரவுங்கிறார் ஆழ்வார். அப்படி ஒரு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தை, எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் ராமனுக்குன்னு அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவனா அந்த இளைய பெருமாள் அப்படின்னு. அதனால அப்படி ராமன்னு கூட்ட உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாலும். வந்த உடனே அப்பா சொல்ற தசரதன், அப்பா இவர் பேரு விஸ்வாமித்திரர்னு பேரு, இவரோட போ, இவர் வசிஷ்டர் எப்படி நீ பாவிப்பியோ, அவருக்கு எவ்வளவு மரியாதை பண்ணுவியோ அதோட நடந்துக்கோ, அவர் சொன்னதை கேளுட்டார். உடனே இவனை கிளம்பி ராமலட்சுமணா ரெண்டு பேரும் அப்பாவை பிரதட்சண நமஸ்காரங்கள் பண்ணி வசிஷ்டரை சேவிச்சுட்டு விஸ்வாமித்திரரோட கூட கிளம்பிட்டானோ. கிளம்பி கிடுன்னு போறான். குழந்தை வருதான்னு பார்க்க வேண்டாமா, அவர் பார்த்துக்கு ரிஷி தானே, அவர் காட்டுலாம் நடந்து பழக்கம், மர திருவடி போட்டு இருக்கார். பாருங்க டக்கு டக்கு கடக்குன்னு நடந்து கிடுன்னு வேகமா போயிட்டாராம். ரொம்ப தூரம் வேகமா போயிட்டு 1.5 யோஜனை தூரம் போயிட்டாராம். போயிட்டு அப்புறம் பார்த்தா குழந்தைகள் வருதான்னு திரும்பி பார்க்கறாராம். 2 குழந்தையும் கையை கோத்துட்டு 12 வயசு பாலகன் கிடுன்னு ஓடி வருது. இவர் பெரிய கால பெரிய உயரம் கிடுன்னு நடந்து விடுறாரு. குழந்தை வரணும் இல்லையோ, அது குடு மெதுவா ஓடி வருது, ரெண்டும் கையை கோத்துன்னு ஓடி வருது. ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி பார்க்காதவன் ஏன் அவ்வளவு அவசரமா போவானேன்னா, தசரதனுக்கு மனசு மாறி யாரையாவது சேவகால அமைச்சு மறுபடியும் கூட்டுன்ற போறா, மறுபடியும் இவனை போராடி கூட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிட போறதுங்கிறதுக்காக ஓடினாராம். அல்லது எங்க குருநாதர் சொல்லுவார் இதெல்லாம். அல்லது இவரை இவனை போய் ராமான்னு நம்ம கூப்பிடணுமா, வசிஷ்டர் வச்ச பேராச்சே, வசிஷ்டர் வச்ச பேரை போய் வசிஷ்டருக்கு அவருக்கு முன்னாடி பகையெல்லாம் இருந்தது. அது ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசிக்க கூப்பிடுச்சே எல்லாம் சொல்றேன். என்ன நிறைய இது சாகரம். அதனால அப்படி ஒரு முன்பகை இருந்தது. அதனால அந்த ராமாவை போய் நம்ம சொல்லுவோமா வேண்டாம்னு யோஜனை பண்ணிட்டே வந்தாராம். வேற எந்த பேர் வைக்கலாம் ராமனுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாராம். ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோனயா, ராமோ விராமோ விரதோ மார்கோ சொல்லிட்டே இருந்தாராம். சகசிரநாமம் பூர்த்தியா சொன்னாலும் ராமநாமா தான் முதல்ல நின்றுதான். அப்ப இந்த ராமநாமாவை சரியா தான் வச்சிருக்க, இதை விட ஒரு சிறந்த பேர் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுனால யோஜனை பண்ணி முடிவு பண்றதுக்கு 1.5 யோஜனை தூரம் ஆயிடுத்தான். அப்புறம் ராமானு கூட்டாராம். ராமா அப்படின்னு கூட்டாராம். ராமானு கூட்ட லட்சுமணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி வந்தாலும். ரெண்டு பேரும் ஓடி வந்த உடனே வந்துட்டேன், நல்ல வேலை இப்ப ராத்திரி